யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. ஓவரா பேசுனீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்க அம்மாவை பத்தி? போடி இவளே, கண்ணு இருந்தா நான் கூட தான் சுடுவேன். இங்க பாரு, 1000 தான் இருந்தாலும் உங்க அம்மா பண்றதெல்லாம் தப்பு. இங்க பாரு, எல்லா நேரம்லாம் துப்பாக்கி காப்பாத்தாது. போச்சு, சோலி முடிஞ்சு. சொல்லி வாய முடல, துப்பாக்கி கைய விட்டு போயிடுச்சு. இப்போ உங்க அம்மா என்னடி பண்ணுவாங்க? சாமுண்டீஸ்வரி சார் சார் வேணாம் சார், அடிங்க சார், அவனை அடிச்சு கொல்லுங்க சார். உங்களையும் கொல்ல பாக்குறான். அவன் அடிக்க சார். வந்துருங்க சார். வணக்கம் சார். உங்களுக்கு எதுவும் ஆகல? ஐயோ, ஒன்றும் ஆகல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், காப்பாத்துறீங்க. நீங்க எல்லாரும் பத்திரமா போங்க. தம்பி, ரொம்ப நன்றிப்பா. நீங்க மட்டும் வரலன்னா எங்க குடும்பத்தையே அழிச்சிருப்பாங்க. ஆமா சார். கடைசி நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. உன்னை இங்க யாரு வர சொன்னது? எங்களை காப்பாத்தணும்னு நாங்க சொல்லவே இல்லையே. நான் வேலைக்கு வான்னு கூப்பிட்டப்போ முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப மட்டும் எதுக்கு வந்த? நான் உங்களுக்காகலாம் ஒன்றும் வரல. இந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் இதுதான் பண்ணியிருப்பேன். சாமுண்டீஸ்வரி, நம்மளை காப்பாத்துற தம்பிக்கிட்ட இப்படிதான் பேசுவியா? அவர் இல்லைன்னா நம்ம யாரும் உயிரோட இருந்திருக்க முடியாது. அத மனசுல வச்சுட்டு பேசு. இந்த சாமுண்டீஸ்வரி லைஃப்ல
யாருக்கும் ஒரு தடவைக்கு மேல வாய்ப்பு கொடுத்ததே இல்ல. ஆனா இப்போ நீ ஏன் குடும்பத்தை காப்பாத்திருக்க. அதனால உனக்கு 2வது சான்ஸ் தரேன். என்கிட்ட நீ வேலைக்கு வந்தா சந்தோஷப்படுவ. மை ஆஃபர் இஸ் ஸ்டில் வெயிட்டிங். வாங்க போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏ மாமா, அந்த சிலம்பக்காரன் இது வரைக்கும் இங்க இருப்பான்னு நினைக்கிறீங்க? இங்கதான் மாப்பிள்ள இருப்பான், அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அப்படியா? அவன்கிட்ட பேசி பாப்போம். சரி மாமா, என்ன பேச போறீங்க? மாப்பிள்ள, உங்க அத்தை அவனை 2வது வாட்டியே வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவன் மட்டும் சரின்னு சொல்லிட்டான்னு வைங்க, அவ்வளவுதான், இவ ஆட்டம் அதிகமாயிடும். ஆமா மாமா, கரெக்ட். அதான், இப்படிப்பட்ட ஒரு திறமசாலி உங்க அத்தை கூட மறுபடியும் சேர்ந்துட்டான்னா இவ கால்ல சலங்க கட்டிக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருவா. அவ சேரக்கூடாது. நீங்க சொல்றதா மாமா கரெக்ட். நாம ஏதாவது பண்ணி ஆகணும். ஆமா, என்ன பண்றது? அவன்கிட்ட பேசி அவன் மைண்ட்ல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுக்குவோம். அவனா வரலன்னு சொல்லிட்டாரு வைங்க, நமக்கு நல்லது தானே. மாமா, மனசு ஃபுல்லா அவன் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே அவனை பார்த்த உடனே வா வான்னு கூப்பிடணும். அப்படிதானே மாமா? ஆஹா, ஐயோ, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டே மாப்பிள்ள. சரி வாங்க போலாம். போலாம் மாமா. தம்பி. சார். தம்பி. சொல்லுங்க சார். தம்பி, நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு என் ஒய்ஃப் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாம போனா கூட பரவாயில்ல. ஆனா உங்களை இவ்வளவு அலட்சியமா பேசிட்டாங்களே, அதை நினைச்சாதான் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் இது விடுங்க சார். அவங்க குணம் அந்த மாதிரி, நம்ம என்ன பண்றது? சார், அன்னைக்கு சிலம்பம் போட்டியில எங்க அத்தை மானத்தை காப்பாத்துனீங்க. இன்னைக்கு உயிரையே காப்பாத்திருக்கீங்க. எங்களுக்கு ஒண்ணுனா அந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி முன்ன வந்து நிக்கிறீங்க. எங்க அத்தை தான் வேலைக்கு கூப்பிடுறாங்கல்ல, வந்துருங்க சார். ஆமா தம்பி, ஊருக்குள்ள எங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்து ரத்தம்னு எப்ப என்ன நடக்குமோன்னு பயந்துட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்கள மாதிரி ஒரு ஆளிக கூட இருந்தாக்க நாங்களும் பயம் இல்லாம நிம்மதியா வாழ்வோம். என் ஒய்ஃப் தான் உங்களை இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கல்ல, ப்ளீஸ் வந்துருங்க தம்பி. சார், ஏதோ ஆபத்துன்னு உதவி பண்ணேன். நீங்க என்னமோ என்ன பர்மனண்டா வேலைக்கு கூப்பிடுறீங்க, அதெல்லாம் சரியா வராது சார். ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? சார், என் லைஃப்ல இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் வேலைக்கு போனதில்ல. இனிமேல் வேலைக்கு போற மாதிரி ஐடியாவும் இல்லை. சார், அதை ஏன் சார் நீங்க வேலை நினைக்கிறீங்க? ஏங்க, வேலையை நினைக்காம வேற என்ன நினைக்கிறது? ஒரு சேவன் நினைச்சுக்கோங்க சார். இங்க பாருங்க, இப்ப நான் இவங்க வீட்டுல மருமகனா இருக்கேன். ஆனா நான் ஒரு நாளும் என்ன மருமகனா நினைச்சுக்கிட்டதே இல்ல. என் மாமியாருக்கு சேவை செய்யறத பாக்கியமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். அந்த மாதிரி நினைச்சுக்கங்க. நீங்க நினைச்சுக்கோங்க சார். என்னால அப்பெல்லாம் நினைக்க முடியாது. நான் என்ன செய்யணும் என்ன பண்ணுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். உங்க அத்தை யார் சார் முடிவு எடுக்கிறதுக்கு? ஒர்க் அவுட் ஆகுது சார். நீங்க பெரிய ஆளுதான் சார். நாங்கல்ல என்ன சோப்பு போட்டு குளிக்கணுங்கிறத கூட நாங்க முடிவு பண்ண முடியாது சார். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்கள மாதிரி ஒரு வீரனை பார்க்கிறதுக்கு எங்களுக்கு பெருமையா இருக்கு சார். ஆமா தம்பி, நீங்க மட்டும் எங்க கூட வந்துட்டீங்கன்னு வைங்க, நாங்க ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்ணுவோம். ஆஃப் கோர்ஸ். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். இல்லங்க, என் மைண்ட் செட்டுக்கு அதெல்லாம் சரியா வராது. நான் ஃப்ரீ பேர்டாவே இருந்து பழக்கப்பட்டவன். நீங்க கூப்பிடுறதுக்காகலாம் என்ன மாத்திக்க முடியாது. ஐம் சாரி. சார், 1000 தான் இருந்தாலும் நீங்க சொல்றதும் சரிதான் சார். உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒரே இடத்துல வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க எல்லாம் காத்து மாதிரி சார். உங்களெல்லாம் வேலி போட்டு ஒரு இடத்துல அடைக்க முடியாது சார். சரி தம்பி, உங்களுக்கு இந்த வேலை செட் ஆகலன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நாங்களும் இதுக்கு மேல உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. நீங்க உங்க இஷ்டப்படி ஃப்ரீ பேடா இருங்க. அப்ப நாங்க புறப்பட்டுங்களா? இருங்க, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க இங்க இருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நான் என்ன பண்ண நீங்க சொல்லுவீங்களா? என்ன மாமா? மாமா, இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே அத்தை தான் திமிர் பிடிச்சவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் அத்தையவே சொத்தையாக்கிட்டு அசால்ட்டா போய்கிட்டே இருக்கான். என்ன மாமா, 2வது சான்ஸ் கொடுத்த அத்தையவே அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். மாப்ள,
இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. ஏன்? இந்த சிலம்பக்காரன் மட்டும் அவ கூட சேர்ந்து அவ பலம் அதிகமாயிடுச்சுன்னு வைங்க, அவ ஆட்டம் அதிகமாயிடும். அப்புறம் அவளை கையிலேயே பிடிக்க முடியாது. ஐயோ நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம போய் சர்பத் குடிக்கலாமா? ஐயோ மாமாடா. அக்கா, அம்மா ஏன் இவ்வளவு கோவமா டென்ஷனா இருக்காங்க? கோயில்ல நடந்த விஷயத்த நினைச்சு அம்மா டென்ஷனா இருக்காங்க. அம்மா கோயிலுக்கு வருவாங்க, அங்க வச்சு கதையை முடிச்சா அவங்கள சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க. அவ்வளவு துணிச்சலா யார் இருக்காங்கன்னு முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஆமா, கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும். என்னக்கா சிரிக்கிற? கண்டுபிடிச்சா இவங்க போலீஸ்ல ஒப்படைப்பாங்களா? பின்ன அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வேற என்ன நடக்கும்? அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்கள கொன்னுடுவாங்க. அதான் நடக்கும். கொலையா? என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, கொலை தான் செய்வோம். இப்ப அதுக்கு என்னங்கிற? ம், ஆமா. இப்படி பழிக்கு பழி வாங்கிட்டே இருந்தா பகை தான் அதிகமாயிட்டே போகும். அப்புறம் எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு நம்ம பயந்து பயந்து தான் வாழணும். மாமா, நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. போற போக்க பார்த்தா இதெல்லாம் வெட்டு குத்து ரத்தன்னு வன்முறையில தான் போய் முடியும் போல இருக்கே. மாப்பிள, மாமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை மாமா? என்னடா இந்த அத்தக்காரி நம்மள பொண்டாட்டி கூட கூட பேச விட மாட்டாங்கறாளே. ஆமா. அப்படிங்கிற ஆத்திரத்துல ஒருவேளை நீங்களே ஆளை வச்சு இப்படி ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டீங்களோன்னு தோணுது. மாமா, இப்பதான் தீபாவளியே முடிஞ்சிருக்கு. நீங்க என்னடா இவ்வளவு பெரிய அணுகுண்ட தூக்கி போடுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா மாமா? இல்ல மாப்பிள, எல்லா ஆங்கிள்லயும் இதை யோசிக்கணும்ல, அதான். அதுக்காக என்ன சந்தேகப்படுவீங்களா? சரி விடுங்க, ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், சாரி. போங்க மாமா. இங்க பாருங்க, இந்த வீட்ல வேற யாராவது சந்தேகப்பட்டிருந்தா கூட நான் தாங்கிப்பேன் மாமா. ஆனா நீங்க என்ன பார்த்து சந்தேகப்பட்டு இப்படி சாரி கேட்டீங்களே மாமா. சொல்லிட்டேன்ல, விடுங்க, அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க. போங்க இங்க மாமா. பாருங்க, தப்பு பண்ணிட்டாங்க. யாரக்கா சொல்ற? என்ன கொல்ல வந்தாங்கல்ல, அவங்களதான் சொல்றேன். என்ன கொன்னு இருக்கணும். மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, என்ன கொன்னு இருக்கணும்டி. என்ன கொல்லாம உயிரோட விட்டு அவங்களுக்கு ஆபத்தை தேடிக்கிட்டாங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு சாவு நிச்சயம். அக்கா, டென்ஷன் ஆகாத, உட்காரு உட்காரு உட்காரு. ஐயோ, சந்திரா தான் ஃபோன் பண்ணுறான். ஃபோன்லேயே வறுத்து எடுப்பாரு. சொல்லு சந்திரா. ஏங்க, ஒரு காரியத்தை எடுத்தா அதை முழுசா செய்ய மாட்டீங்களா? இப்படிதான் அரையும் குறையமா செஞ்சு அசிங்கப்படுத்துவீங்களா? சாரி சந்திரா, பிளான்லாம் பக்காவாக தான் போட்டேன். எல்லாம் நல்லபடி தான் போயிட்டு இருந்தது. கடைசி நேரத்தில் எவனோ ஒருத்தன் திடீர்னு உள்ள புந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டான். என்ன பண்ண சொல்ற? விஷப்பாம்புன்னு தெரிஞ்சு சீண்டிட்டு உயிரோட விட்டுட்டு வந்தது தப்புங்க. அது இப்ப விஷத்தை கக்க ஆக்ரோஷமா இருக்க.
என்ன சந்திரா சொல்ற? புரியல. ஆமா, இப்ப அக்கா கொலைவெறியோட இருக்கா. தன்னை கொல்ல வந்தது யாருன்னு தெரிஞ்சா போட்டு தடுறதுக்கும் ரெடியா இருக்கா. என் மேல டவுட் வர மாதிரி உங்க அக்கா ஏதோ சொன்னாலா? அப்படிலாம் எதுவும் பேசல. இருந்தாலும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் அசந்தாலும் கண்டுபிடிச்சிருவா. நீ முதல்ல ஜாக்கிரதையா இரு. என்னை விட நீ தான் எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும், புரிஞ்சுதா? இந்த அட்டம்ப்ட்ல அவ கதையை முடிச்சிடலான்னு நினைச்சேன். அது முடியாம போயிடுச்சுங்க. விடு சந்திரா, ஃபீல் பண்ணாத. எப்படிங்க ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? நானும் அவளும் ஒரே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தோம், ஒன்னாதான் வளர்ந்தோம். ஆனா இப்ப அவளுக்கு மட்டும் மாலை, மரியாதை, கௌரவம் எல்லாமே கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு என்ன டம்மியால வச்சிருக்கா. அவ மட்டும் புருஷன், புள்ள, குடும்பம்னு சந்தோஷமா இருந்துட்டு என்ன உங்க கூட வாழ விடாம பண்ணிட்டாளே. அவளுக்கு அவ சுயநலம் தானே முக்கியம். என்னை பத்தி அவ கவலைப்பட்டதே கிடையாது. உங்க அக்காக்கு அவளை தவிர வேற யாரு சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது. அதான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள்லயே பிரிச்சுட்டா. அவ சுயநலமா இருக்கும்போது நாம சுயநலமா இருக்கிறது தப்பு இல்லைங்க. அவ சீக்கிரமா சாகணும். அவளுக்கு கிடைக்கிற மாலை, மரியாதை, கௌரவம் எல்லாம் எனக்கும் கிடைக்கணும். இங்க பாருங்க, உங்களால அவளை போட்டு தள்ள முடியுமா முடியாது, அதை முதல்ல சொல்லுங்க. ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்மள பிரிச்சு வச்ச அவளை ஒவ்வொரு நிமிஷமும் கொல்லுண்ட வெறியோட இருக்க. அதை நடத்தி காட்டாம இந்த சிவனாண்டி ஓய மாட்டான். இல்லங்க, அதை நம்ம சீக்கிரமாவே செஞ்சு ஆகணும். கோவில்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவ ரொம்ப கொலைவெறியில இருக்கா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சா நீங்க அவளை கொல்றதுக்குள்ள அவ உங்களை போட்டு தள்ளிடுவா. அதனால இந்த செகண்ட்ல இருந்து அவ கதையை முடிக்கிறதுக்கு பாருங்க. இப்ப சொல்றேன் சந்திரா, அவளுக்கு சாவுன்னு ஒண்ணு இருந்தா அது ஏன் கையால தான். அதுவும் சீக்கிரமே நடக்கும் பாரு. சரிங்க, நாம ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்ததை யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நான் வச்சிடுறேன். சந்திரா, இங்க பாரு, நீ எங்க நிம்மதியா இரு, புரியுதா? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் வச்சிடுறேன். அம்மா, உங்களை கொல்ல பார்த்தாங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எனக்கு அதை இப்ப நினைச்சா கூட பயமா இருக்குமா. பயந்துட்டு இருந்தா வாழ முடியாது. அவங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல? ஏண்டி, ஏன் வயித்துல பிறந்துட்டு பொழையா இருக்கீங்க? அப்படிலாம் வரமாட்டாங்க, கவலைப்படாத. ஒருவேளை வந்தா என்னம்மா பண்றது? வந்தா உயிரோட திரும்பி போக மாட்டாங்க, பொணமாதான் இங்க இருந்து போவாங்க. அவங்க என் கண்ணுல மாட்ட மாட்டாங்களான்னு நானே வெறியோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, கரண்ட் போச்சே. மாமா இருங்க மாமா. அம்மா, என்னம்மா திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏய், எதுக்கு பயப்படுற? இந்த சாமுண்டீஸ்வரி பிள்ளைங்கடி நீங்களா, எதுக்கும் பயப்படக்கூடாது. அது எனக்கு அசிங்கம். நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. இங்க பாருங்க, யாரும் எங்கேயும் போகாம பயப்படாம இருங்க. நான் போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு வரேன். மாப்ள, பாத்து போங்க, ரொம்ப இருட்டா இருக்கு. கவலைப்படாதீங்க மாமா, ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு வெற்றியோட திரும்பி வரேன். இதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. உன் புருஷனை பாத்தியா? ஜெனரேட்டர் ஆன் பண்றதையே ஏதோ போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வர மாதிரி வெற்றியோட வரேன்னு சொல்லிட்டு போறாரு. என்ன பண்றது, எனக்கு வந்து வாச்சது அப்படி. மாப்ள, ஜெனரேட்டர் போடுறேன்னு போனீங்களே, என்னாச்சு? போட்டீங்களா இல்லையா? மாமா என்னன்னு தெரியல, ஆன் ஆக மாட்டேங்குது. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஜெனரேட்டர் ஆன் ஆகலையா? ஏதாவது பிரச்சனையா? அதான் தெரியல மாமா, பாத்துக்கிட்டு இருக்கேன். டீசல் இருக்கான்னு பாத்தீங்களா? மாமா டீசல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏதோ பிரச்சனை போல.
அச்சோ ஐயோ மாமா. நீங்களா? என்ன பயமுறுத்தாதீங்க மாமா. இல்ல இல்ல சொல்லுங்க. டீசல் கரெக்டா தான் இருக்கு மாமா, ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்? என்னமோ தப்பா இருக்கு மாமா. ஐயோ ஜெனரேட்டரும் வேலை செய்யல. இப்ப என்ன பண்றது? ஏய், கரண்ட் இல்லனா குடிய முழுகிடும். நான் இருக்கேன்ல, தைரியமா இருங்க. இல்லம்மா, கோவில்ல உங்களை கொல்ல வந்தாங்கல்ல, அவங்க கூட கரண்ட கட் பண்ணிட்டு ஜெனரேட்டரை ரிப்பேர் பண்ணிட்டு நம்மள கொலை பண்றதுக்கு வரலாம்ல. ஓவரா கற்பனை பண்ணாத. அப்படிலாம் எதுவும் நடக்காது. வீணா மனசு போட்டு அலட்டிக்காத. கார் சத்தம் கேக்குது. இந்நேரத்துல யாருன்னு தெரியலையே.